இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய இரட்சிப்பின் கண்மலையாக இருக்கிறார். Our Lord Jesus Christ is the rock of our salvation. அந்த கண்மலையில் நாம் நிற்கிறபடியினால் நம்முடைய கால்கள் இடறி போகாமல் இருக்கிற The rock helps us to stand. அந்த கண்மலை நமக்கு பாதுகாப்பாக இருக்கிற That rock is our protection. அந்த கண்மலை சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய கண்மலையாக இருக்கிறது. That rock brings us all blessings. அந்த கண்மலை அநேகர் மறந்து விட்டார்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். The Spirit of the Lord says that many have forgotten the rock. இரட்சிப்பின் கண்மலையை நீ மறந்து போனாய். You have forgotten the rock of your salvation. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் தான் உன்னை அந்த கண்மலையின் மேல் நிலைநிறுத்தி உன்னை பாதுகாத்து வருகிறார். Only the Lord Jesus Christ preserves you the rock. அந்த கண்மலையால் உன்னை நிலைநிற்பாக இருக்கிறார். That rock helps you to stand upright. அந்த கண்மலையில் உனக்கு ஒரு பாதுகாப்பான அரணான ஒரு ஸ்தலம் உண்டு. That rock is a fortress and a protection for you. அந்த அரணான அந்த பாதுகாப்பான அந்த இடத்தில் சத்துரு உன்னை மேற்கொள்ள முடியாது. Enemy cannot prevail into that fortress and that rock. உன்னை பலவீனப்படுத்த முடியாது. That he may strengthen you. கர்த்தர் உன்னுடைய பெலனாக இருப்பார். The Lord will be your strength. கர்த்தர் தான் உன்னுடைய கேடகமாக இருப்பார். The Lord will be your shield. அவர் தான் உன்னுடைய இரட்சிப்பின் கண்மலையாக இருப்பார். He is the rock of your salvation. அப்படினால் தேவனுடைய பிள்ளையே, நீ ஏன் உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய்? Why are you perplexed about your future? உன்னுடைய காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற. All your times are in the hands of the Lord. கர்த்தருடைய கரத்தில் நீ இருக்கிறாய். உன்னுடைய காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறபடினால் ஒன்றை குறித்தும் நாம் பயப்பட வேண்டியது இல்லை. You are in the Lord's hands and all your days are in the Lord's hands. Why should you be afraid? தேவன் அறியாமல் எனக்கு ஒன்றும் சம்பவிப்பதில்லை என்கிற விசுவாசம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். You should have the faith that nothing will come to pass without the knowledge of the Lord. எத்தனை பேருக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கிறது? How many of you have that faith? அவருடைய கருத்துக்குள்ள நம்ம வரைந்திருக்கிறார். He has integrated you in the promise of His hand. நாம் அந்த கண்மலையின் மீது இருக்கிறோம். And you are standing in that rock. அந்த கண்மலை தான் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. And the rock is your protection. அதுதான் நம்முடைய இரட்சிப்பின் கண்மலை. That is the rock of your salvation. அதுதான் நம்மை மீட்டெடுத்த கண்மலை. That is the rock of your you. அதுதான் நம்மை நடத்தி கொண்டிருக்கிற கண்மலை. That is the rock of அதுதான் நம்முடைய your தாகங்களை தீர்க்கிற கண்மலை. That is the rock of satisfaction. அந்த கண்மலையின் பாதுகாப்புல தான் நாம் இருக்கிறோம். And you are in the protection of the rock. அப்படியா தேவனுடைய பிள்ளையே, நீ அந்த கண்மலையில் உறுதியாய் நிற்பாயா? அந்த இரட்சிப்பின் கண்மலையை நோக்கி பார். Look at the rock of your salvation. உன்னுடைய ஜீவிதத்தில் இருக்கிற எல்லா பயங்களும் போய்விடும். எதிர்காலத்தை குறித்த பயங்கள் நீங்கி போகும். கர்த்தருடைய அந்த வல்லமை உன்னை தொடும். ஓ, நீ கர்த்தருடைய பாதுகாப்பில் இருக்கிறாய். கர்த்தருடைய கரத்தில் நீ இருக்கிறாய். உன்னுடைய எதிர்காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கிறார். அந்த விசுவாசத்தில் தான் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பாய். கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உன்னை பயன்படுத்துகிற வல்லமையை கர்த்தர் நிச்சயத்திற்கு நீக்கிப்படுகிறார். உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிற வல்லமையை கர்த்தர் நீக்குகிறார். அபிஷேகத்தில் இடம் கொடுப்பாயா? கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ளே கிரியை செய்யட்டும். ஒரு கம்பீர சத்தமாய் உனக்குள்ளிருந்து எழும்பட்டும். கடினமான பாதைகளில் ஒரு காரணமாக இருந்தது அந்த கண்மலைதான். The rock was your salvation in a straight and narrow path. எத்தனையோ சந்தர்ப்பங்களில் கர்த்தருடைய கிருபை உன்னை சூழ்ந்து கொண்டது. அதுவும் இந்த கண்மலையினால் உனக்கு கொடுத்ததான கிருபைதான். The grace given by the rock has preserved you and surrounded you in all times. அந்த கண்மலைதான் அந்த கிருபையினால் உன்னை சூழ்ந்து கொண்டது. So because of the rock, the grace has surrounded you. சத்துருவானவன் பல முறை உன்னை விடுபடியாக தள்ளினான். Many times the enemy might try to ஆனாலும் நீ அந்த கண்மலையில் நின்றபடியினால் அந்த கிருபை உன்னை தாங்கியது. the rock, the grace has preserved you. கிருபை மலை போல உன்னை சூழ்ந்து கொண்டது.
வல்லமையுடையதாக இருக்கிறது. The same God is able to lead you to the தேவனுடைய பிள்ளையை நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசித்தால் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. அந்த நித்திய கண்மலை உன்னை நடத்தக்கூடிய கண்மலை, அந்த கண்மலை உன்னை பாதுகாக்கக்கூடிய கண்மலை, அந்த கண்மலை உன்னுடைய தாகங்களை தீர்க்கக்கூடிய கண்மலை.
நம்மை விட்டிருக்கும்படியாக that He may redeem us. இந்த உலகத்தில் இருந்ததான தாகங்களை தீர்க்கும்படியாக That we may the thirst of this world, நம்முடைய தாகங்களை போக்கும்படியாக that we have to satisfy our thirst, நம்முடைய ஜீவனத்தில் அந்த ஜீவ ஊற்றை உருவாக்கும்படியாக that we may come and meet the fountain of life in அந்த us. கண்மலை நமக்காக அடிக்கப்பட்டது. That rock was laid for us. தேவனுடைய பிள்ளையே, இப்பொழுது கர்த்தர் உன்னை ஒரு உயர்ந்த நிலவரத்தில் கொண்டு வந்திருக்கிறார். Now the Lord has exalted you. அந்த கண்மலைதான் உனக்காக அடிக்கப்பட்ட அந்த கண்மலை, அந்த தாகத்தை தீர்த்ததான அந்த கண்மலை உன்னை இப்பொழுது நடத்தி கொண்டே இருக்கிறார். That rock was laid for you and was mentioned as is now within you. ஓ, அந்த ரட்சிப்பின் கண்மலை உன்னை காணாலை நோக்கி நடத்தி கொண்டிருக்கிறார். The rock of the salvation is leading you to Canaan. ஓ, உன் வழியில் நீ சோர்ந்து போக வேண்டாம். Do not be afraid in the way. இந்த கண்மலை உன்னை உன்னுடைய எல்லா தாகங்களையும் தீர்க்கக்கூடியதுதான். That rock will quench all your thirst. ஆனால் திரும்ப நீ அந்த கண்களை அடிக்க வேண்டாம். Do not once again see that rock. நீ அந்த கண்களை பார்த்து பேசு. Speak of the rock. உன்னுடைய தாகங்கள் தீர்க்கப்படும். உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும். நீ விசுவாசத்தோடு கேள். நீ கேட்டால் பெற்றுக் கொள்வாய். திரும்ப அடிக்க வேண்டாம். Do not once again see that rock. ஒரு முறை நமக்காக அந்த கண்களை அடிக்கப்பட்டிருக்கிறது. Once the rock was given for us, இனி அடிக்கப்பட முடியாது. now it cannot be given once more. இரண்டாம் முறை இயேசு சிலுவையில் மரிப்பதில்லை. Once again the Lord will அவர் ஒரு முறை நமக்காக மரித்தார். once was given for ஒரு us. முறை நமக்காக அடிக்கப்பட்டார். Once was given for us. இப்பொழுது கர்த்தர் நம்முடைய தாகங்களை தீர்த்துக் கொண்டிருக்கிறார். நம்மை காணாலை நோக்கி நடத்தி கொண்டிருக்கிறார். வழியில் நீ சோர்ந்து போக வேண்டாம். You ask in each of the Lord. உன்னுடைய காரியங்களை அந்த கண்களிடத்தில் பேசு. You speak about in each of the Lord. உன்னுடைய பிரச்சனைகளை அந்த கண்களை பார்த்து பேசு. The problems of the Lord. அந்த கண்களை உன்னுடைய தாகத்தை தீர்க்கும். It quenches your thirst. உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் அந்த கண்களை ஒரு பரிகாரமாக இருக்கும். The promise of solution for what you இன்றைக்கு have இந்த காலை வேளையில் எத்தனை பேர் அந்த கண்களை பார்த்து பேச விரும்புகிறீர்கள்? அந்த கண்களை நம்முடைய மத்தியில் காணப்படுகிற சண்டையாக கிறிஸ்து நம்முடைய மத்தியில் இருக்கிறார். என்னுடைய பிள்ளையே, நம்முடைய அவசியங்களை சந்திக்கக்கூடியவரா, நம்முடைய தாகங்களை தீர்க்கக்கூடியவரா, ஓ, அவர் நம்முடைய மத்தியில் காணப்படுகிறார். நீங்கள் பேசுங்கள். உங்கள் தாகங்களை தீர்க்கும்படியாக, உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும்படியாக கண்களை பார்த்து பேசுங்கள்.
கிரியை செய்து கொண்டிருந்தபடி நான் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அந்த கண்மலை தான் நம்முடைய ரட்சிப்பின் கண்மலை. அந்த கண்மலை தான் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிற இந்த கண்மலையில் நாம் தாகந்திருக்கப்படுகிறோம். நாம் தாகந்திருக்கப்படுவோம். இந்த கண்மலையில் நாம் விசுவாசித்து நாம் உறுதியாய் நிலைநிற்கும் பொழுது ஒரு நாள் இந்த கண்மலை நம்மை தேடினவர்களாய் அவருக்குள் நம்மை நிலைநிறுத்தும். விதமாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசினார். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். சத்ரம், 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 சத்ரம். ஜெபிப்போம். பெரிய காரியத்தை செய்த தேவன் உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து வாழவும் எல்லாவற்றையும் ஆசிரியர் மகிமையாக நிறைந்ததற்காக செலுத்துகிறோம். ஆவியானவரை விடுதலை நம்முடைய வார்த்தையின்படியே ஆவியின் பகுதியை பொறுப்படுத்த ஆசீர்வதித்தாகவே இவ்வயத்தில் எங்களை அடல்முட்டினதற்காக ஆவின் வளாக்கியானவரே எங்களை மாண்டவரே பரிசுத்த ஜீவிய செய்ய ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஊற்றியை ஆவியானவரை எங்கேயோ விடுதலை உண்டு சொல்லி ஆவிசமான யாவர் பேரும் என் ஆவியை ஊற்றுவே வாக்கு பண்ணின தேவன் கர்த்தர் ஆசீர்வதித்து ஒவ்வொரு பேரும் ஆவியானவர் வழிந்ததற்காக என்று தெரிவிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து மகாபெரிய காரியங்களாகவே கண்மணியாக கடவுளை கண்மணியாகவே நாங்களப்பா ஒரு ஜீவியத்தில் நாங்கள் ஆண்டவரை செய்கிற எல்லாவற்றிலும் நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவரை வந்திருக்கிற அந்த மகாபெரிய கட்டத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எல்லாவற்றால் நிரப்புகிற தேவன் எங்களை ஆசீர்வதித்து ஒரு கண்மணியாக எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் நடந்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே சொன்ன வாக்கின்படியே ஆண்டவரை எங்களை பிரயோஜனப்படுத்தி ஆண்டவரை நீ வழியில நடத்தி ஒரு சத்திய பாதையை நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனை பகுதியை முற்றிலுமாய் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் ஆண்டவரை எல்லோரும் திட்டவட்டமாய் ஆண்டவரை ஒவ்வொரு காரியங்களும் வெளிப்படுத்தி தரும்படியாக செபிக்கிறோம். ஆழமான ரகசியங்களை வெளிப்படுத்தி தரும்படியாக செபிக்கிறோம். அந்தவர்கள் வந்தவண்ணமாய் போகாதபடி ஆவியானவர் ஆண்டவரை ஒவ்வொரு ஆண்டவரை வார்த்தையை அனுப்பி ஆண்டவர்கள் மீட்பிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் தேர்ச்சி ஆற்றும்படியாக செபிக்கிறோம். அப்பா சகஸ்கள் ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதி ஆண்டவரை பிள்ளைகளுக்கு ஆண்டவரை ஞானத்தைத்தால் விசேஷத்தை திருவி தந்து கர்த்தர் ஆசீர்வதி பிள்ளையாண்டவரை நடத்த வேண்டிய வழியை நடத்தி அவர் முதிர் வயதில் தாதிருப்பான் சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பா காட்சி ஊழியர்களை ஆசீர்வதி கர்த்தர் பெரிய காரியங்கள் செய் தடைகளை நீக்கி கர்த்தர் அற்புதமாய் எல்லாவற்றிலும் ஆவியானவர் நடத்தி தரும்படியாக நம்முடைய கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றிலும் நீரை நிரப்பி ஆண்டவரை ஆவியான பகுதி ஆண்டவரை நீரை பொறுப்படுத்த ஆசீர்வதி பெரிய காரியங்கள் செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவரே நாமமுக்காக சாட்சி சொல்கிறவர்கள் சுருக்கமாக சாட்சி சொல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்தை சொல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்தை சொல்லுங்கள். நான் இதே எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சொல்ல எங்கள் அப்பா ஒரு மகளிர் ஸ்கூல் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. எங்கள் அப்பா வந்து ஒரு கிராமத்தில் இருந்தாங்க. அப்பாவுக்கு இரவு நைட்டுக்குள்ள வந்து நிவேர் சர்வீஸ் தான் முடிச்சுட்டு வந்து தான் ரெண்டு வேலையில் ஒன்று மாத்திரம் சொல்லிட்டே இருந்தாங்க. நானும் போகிறேன் அடை போட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி சொன்னாங்க. எனக்கு நான் 2 மணிக்கு தான் வீட்டுக்கு போனேன். அப்படி பார்க்கும்போது எதுவுமே அதாவது கல்யாணம் எதுவுமே எனக்கு அப்படியே படுத்தவங்களா இருந்தால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அம்மாவுக்கு வீட்டு போயிட்டேன். அது ஒரு 4 மாதம் ஆகுது. 1 மாதம் தான் அம்மாவுக்கு ஆயிடுச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அம்மா ஒரு பக்கம் அப்பா என்னோட என்ன சேர்ந்து தெரியல. அந்த ரோகில் போட்டு சோமனை அந்த இரவு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அங்கே உடனே சாப்பிட்டேன். தண்ணி குடிக்கிற உணவு வச்சு வச்சு கொடுத்து சொன்னாங்க. எனக்கு அது வந்து விசுவாசம் ஒரு நம்பிக்கை கிடையாது. அவங்க எல்லாம் இருக்கிறது டாக்டர் அவங்க எந்த விதமான ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணவே இல்லை. டாக்டர் சொன்னாங்க அப்பாவுக்கு வந்து மூளை ஒரு பாய்ச்சிருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கோமாஸ் வச்சு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. பலவீனமாக வியாதிகளினால் அவர் அதிர்வகையில் 200 எழுத்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். And in the morning rising up great a while before day he went out and departed to a solitary place and there he prayed. அதிகாலையில் இருட்டோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் ஜெபம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம்.
அதிகாலை வேளை என்று சொல்வது மிகவும் விசேஷித்த ஒரு வேளை. The early morning is a very special time. அந்த சூரியன் உதிப்பதற்கு முன்பாக அந்த அதிகாலையில் இருட்டோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுந்தார். So Jesus rose up a great while before day. இந்த வருடத்தின் ஆரம்பத்திலும் கூட ஆண்டவர் நமக்கு சில ஆலோசனைகளை தரும்படியாக வாஞ்சிக்கிறார். The Lord wants to give us some counsel in the beginning of this year. இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் நாம் ஒவ்வொருவரும் அதிகாலையில் எழுப்பி ஆண்டவரை தேடும்படியாக தீர்மானம் எடுக்க வேண்டும். In the beginning of this year, there is one determination to seek the Lord early in the morning. அதிகாலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுந்து நமக்கு ஒரு மாதிரியை வைத்திருக்கிறார். Jesus Christ has set an example for us by rising up early in the morning. நம்முடைய இஷ்டத்துக்கு அல்ல, அதிகாலையில் அந்த இருட்டோடு பரிசுத்தவான்கள் எழும்புகிற அந்த 4 மணிக்கு நம்ம எல்லாரும் எழும்ப வேண்டும். As Lord wakes up at 4 a.m. அப்படி நாம் அதிகாலையில் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக வாஞ்சிக்கிறார். When we seek the Lord early in the morning, the Lord wants to bless us. நாம் ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வாதத்தோடு தொடங்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தருடைய வசனம் அதிகாலையில் நாம் ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொல்லுகிறார். Each and every day, the Lord wants to bless us, and that is why the word of the Lord tells us so. அதிகாலையில் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் உண்டு என்பதை அறிந்துதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த அதிகாலையில் எழுப்பி ஜெபம் பண்ணி நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்திருக்கிறார். Jesus Christ has set an example for us that we may rise up early in the morning and have all the blessings and goodness. அதிகாலையில் பாருங்கள், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதிகாலையில் எழுப்பி பிதாவை அவர் தேடுகிறார். He is God Almighty, but he rises up in the early morning to seek the Father. அவர் பகல் முழுவதும் ஊழியம் செய்தார். Throughout the day, he ministered. இரவு அவர் ஜெபித்தார். At night he prayed. ஆனால் அதிகாலையில் அவர் எழுப்புகிறார். But early in the morning he rises up. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்ததான மாதிரிகள். That is the example set for us by the Lord. அப்படி அதிகாலையில் நாம் எழும்பும் பொழுது அந்த புதிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். When we rise up early in the morning, we get new blessings. அதிகாலையில் தேவனை தேடாதவர்கள் கர்த்தரை கனவீனம் பண்ணுகிறார்கள். Those who don't seek the Lord early in the morning are dishonoring the Lord. தேவனை கனம் பண்ணாதவர்கள் அதிகாலையில் எழும்புவதில்லை. Those who don't honor the Lord don't get up early in the morning. நன்றி இல்லாதவர்கள் அதிகாலையில் எழும்புவதில்லை. Those who are not thankful are not getting up early in the morning. தேவனுடைய அன்பை நன்மைகளை உணராதவர்கள் மறந்து போனவர்கள் அதிகாலையில் எழும்புவதில்லை. Those who forgotten the love and goodness of the Lord don't get up early in the morning. தேவனுக்கு முதலிடம் கொடுக்காதவர்கள், முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள் அதிகாலையில் எழும்ப மாட்டார்கள். Those who don't give importance to the Lord don't rise up early in the morning. அதிகாலையில் எழும்புகிறவர்கள் பாருங்கள், அவர்கள் அதிகாலையில் எழுப்பி ஆண்டவரை அவர்கள் துதிக்கிறபடினால் தேடுகிறபடினால் அவர்கள் கர்த்தரை கனம் பண்ணுகிறார்கள். So those who rise up early in the morning honor the Lord and give importance to the Lord. அவர்கள் அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிறபடினால் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைவுகூர்ந்து நன்றியுள்ளவர்களாய் ஆண்டவரை துதிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார். Since they seek the Lord early in the morning, they are filled with the goodness of the Lord and they are thankful to the Lord. தேவனுடைய அன்பை அவர்கள் உணர்ந்து அதிகாலையில் அவர்கள் எழும்புகிறார். Realizing the love of the Lord, they get up early in the morning. அவர்கள் அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிறபடினால் கர்த்தருக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். Since they seek the Lord early in the morning, they give importance to தேவனுக்கு the Lord. அவர்கள் முதலிடம் கொடுக்கிறார்கள். They give first place to the Lord. சிலர் பாருங்கள், ஆண்டவரை அதிகாலையில் தேடாமல் பல வேலைகளுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். Some don't seek the Lord early in the morning and give only importance to serve the Lord. பலவிதமான காரியங்களுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறத பார்க்கலாம். They give importance to several things of the world. சிலர் படிப்புக்கு அதிகாலையில் எழுப்பி படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். Some will give importance to the education. அதிகாலையில் எழுப்பி வேலைகளுக்கு போவார்கள். Some will get up, rise up early to go to இன்னும் work. சிலர் அதிகாலையில் எழுப்பி பல தீய பழக்க வழக்கங்களை செய்கிறார்கள். Some rise up early in the morning and do evil works. இப்படி அதிகாலையில் தேவனை தேடாதவர்களை குறித்து வேத வசனம் என்ன சொல்கிறது? What is the Lord saying about things about people who don't rise up early in the அவர்களை morning? காட்டு கழுகுக்கு ஒப்பிட்டு யோபு சொல்றது. The Job compares them to wild ass. பிரதரே திட்டாரே யோசிக்காதீங்க. Don't think that the brother is உங்களுக்கு ஜெபிச்சப்ப கர்த்தர் எனக்கு இந்த வசனத்தை தான் உங்களுக்கு உணர்த்தி கொடுக்க சொன்னார். When I prayed, the Lord delivered me with this verse. யோபு 24 அதிகாரம் 5 வசனத்தில் வாசிக்கும்போது Job 24:5. இதோ அவர்கள் காட்டு கழுதைகளைப் போல இறைத்திட்டு அதிகாலமே தங்கள் வேலைக்கு புறப்படுகிறார்கள். வனாந்தரங்களினால் அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் ஆகாரம் கொடுக்க வேண்டும். அப்போ அதிகாலையில் அவர்கள்
127 சங்கீதம் 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது Psalms 127, 3rd verse. வாசிங்கள். நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையை தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா அவனை தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்திருக்கிறார்கள். So they have been shepherds in the works early in the morning. ஆனால் ஜெபத்துல தரித்திருக்கிறது இல்ல. They don't be steadfast in prayer. தேவனை துதிக்கும்படியாக அவர்கள் இடம் கொடுக்கிறது இல்ல. They don't give importance to praising the Lord. இதனால என்ன ஆகிறது? What's happening? Because of அவர்கள் this. வருத்தத்தின் அப்பத்தை புசிக்கிறார்கள். So they eat the bread of bitterness. தேவனை அவர்கள் முக்கியத்துவம் தேடும்படியாக முக்கியத்துவம் கொடுக்காதபடியினால் Since they don't give importance to the அவர்களுடைய Lord, கையின் பிரயாசம் எல்லாம் வருத்தமாக மாறுகிறது. the work of the hands are all becoming bitter. அவர்களுடைய பாடுகள் எல்லாம் வருத்தமாய் மாறுகிறது. So all the labor is only in தேவனை தேடாமல் அவர்கள் வேலைக்கு படிப்புக்கு மற்றும் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல காரியங்களை அவர்கள் சம்பாதிக்கிறாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க. ஆனா எப்படி புசிக்கிறார்கள்? வருத்தம் சாப்பிடும் பொழுது பல வருத்தம் அவங்களுக்கு இருக்கிறது. So without giving importance to the Lord, they do give importance to the early education and works, and they earn so much money, but they only eat the bread of affliction. வியாதி விலகினங்கள் அவர்களை தாக்குகிறது. So much of sickness is striking them காரணம் அவங்க ஆண்டவரை அதிகாலையில் தேடவில்லை. because they are not sought the Lord early in the morning. அதிகாலையில் நம்ம தேடும் பொழுது பாருங்கள், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். We seek early in the morning, the Lord early in the morning, the Lord will bless us. நாம் அதிகாலையில் கர்த்தரை தேடாமல் போனால் நம்முடைய எதிர்காலமே கேள்விக்குறியாக மாறிவிடும். If we don't seek the Lord early in the morning, our future will become a question mark for us. அதிகாலையில் எழும்பாமல் இருக்கிறதுக்கு பல சாக்கு போக்குகளை இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார். People give so many excuses for not getting up early in the morning. கர்த்தர் அதையெல்லாம் அங்கீகரிக்க மாட்டார். Lord will not honor you. நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். You should give importance to the Lord every day. எந்த காரியத்தையும் செய்வதற்கு முன்பாக அதிகாலையில் எழும்ப வேண்டும். You should give rise up early in the morning before doing anything. என்னோடு கூட ஒரு பிராமண சகோதரன் இருந்தார். There was a Brahmin brother with me. அவனும் நானும் காலேஜில் ஒன்றாக படித்தோம். Myself and that brother were studying together in the college. நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ரூமில் தான் இருந்தோம். We have the same room. அந்த ரூமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் எழுப்பணும் குளிச்சுட்டு And after getting up in the morning, we used to take a bath. காலையில் எழுப்பி குளிச்சுட்டு அந்த அவன் ரூம் அந்த அவன் விஷயத்துல ஒரு விகிதம் வைத்திருப்பான். அதை யாரையும் தொட மாட்டான், யார்கிட்டையும் பேச மாட்டான். குளிச்சுட்டு நேராக போய் அந்த விக்கிரகத்தை தொட்டு அந்த விக்கிரகத்துக்கிட்ட பேசிட்ட பிற்பாடுதான் அவன் சாப்பிட்றதா இருக்கட்டும் சரி, மற்றவர்களோடு பேசுறதா இருக்கட்டும் சரி, எந்த காரியம் செய்தாலும் அதுக்கப்புறம். After having his bath early in the morning, we used to go to Arindarshan, worship it, and then only do everything. பாருங்கள், அப்போ எனக்கு இருதயத்தில் ஒரு பயங்கர துக்கம் உண்டா. So I had a great sorrow in my heart. நாம் ஆண்டவரை அவையோடு உண்மையோடு தொழுது கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். The Lord has chosen us to seek the truth and inspiration. நம்முடைய கண்களை கர்த்தர் திறந்து சர்வ வல்லமையுள்ள தேவனை துதிக்கும்படியாக கர்த்தர் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். The Lord has separated us to worship Him. ஆனால் நம்ம அதை செய்கிறோமா? But are we doing it? நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறோமா? Are we honoring the Lord? நாம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறோமா? Are we giving first place to the Lord? கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூறுகிறோமா? Are we thinking about the goodness of the Lord? இந்த வருடத்தில் நாம் அதை செய்ய வேண்டும். In this year, we should do it. அதனால்தான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கால வேளையில் இந்த காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக அவர் சொல்லுகிறார். That is why the Lord wants to bring to remembrance these things. அதிகாலையில் நாம் கர்த்தரை தேடும் பொழுது பாருங்கள், நம்முடைய ஜீவிதத்தில் நம்ம வருத்தத்தின் அப்பத்தை புசிக்க வேண்டியதில்லை. When we see the Lord early in the morning, we don't need to have the bread of sorrows. நம்ம அதிகாலையில் ஆண்டவரை தேடாமல் மற்ற காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறபடினால் சத்துருவானவன் பல விதங்களில் நம்மை தாக்குகிறார். Since we give importance to several other things, the enemy is striking us. பல விதமான கொள்ளை நோய்கள் நம்முடைய சரீரத்தில் கிரியை செய்கிறார். So much of pestilence is working against us. பலவிதமான பகலில் பறக்கிற அம்புகள் நம்முடைய சரீரத்தை தைக்கிறது. The arrows that fly in the morning are coming and striking us. இப்படி பல காரியங்கள் நம்முடைய சரீரத்தில் கிரியை செய்கிறது. காரணம், நாம் அதிகாலையில் கர்த்தரை தேடவில்லை. Because we have not sought the Lord early in the morning, these things are happening to us. அதிகாலையில் நீங்கள் தேடி பாருங்கள், நீங்கள் வருத்தத்தின் அப்பத்தை புசிக்க வேண்டியதில்லை. If you seek the Lord early in the morning, you don't have to eat the bread of sorrows. கர்த்தர் உங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். The Lord will bless the labor of your hand. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். He will be with you. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் தெரியுமா? What does Isaiah say? அவர் அதிகாலையில் ஆண்டவரை தேடக்கூடியவராய் இருந்தார். He was
was one who could see ஆனபடியினால் தான் பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை மகிமை பொருந்தினவராய் அவர் பார்க்கிறார். That's why he could see the glorious God. அதிகாலையில் தேடுகிறவர்கள் கர்த்தரை கண்டடைவார்கள். They who seek the Lord early in the morning will find him. மகிமை பொருந்தினவராய் ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவரை பார்க்கிறார். He could see the Lord through the glory. அந்த ஆலயத்தில் தேவனுடைய மகிமை வந்து இறங்கியது. And the glory descended under the temple. ஆண்டவர் அப்படி பார்க்கிறார். He could see the Lord like அவ்வளவு that. பெரிய பாக்கியம் பாருங்கள். And he had such a privilege. ஏன் அவரால் பார்க்க முடிந்தது? Why he could see? காரணம், ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், காலைதோறும் கர்த்தரை என்ன செய்கிறார்? எழுப்புகிறார். Because the Lord will make him to wake up early in the morning every day. காலைதோறும் கர்த்தரை எழுப்புகிறார். God makes him to wake up early in the morning every day. ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க. Once my mother testified. அவங்க சொன்னாங்க, நான் எல்லா நாளும் சோதனை நீ கரெக்டாக எடுத்துருச்சுக்கிறேன். Each and every day I used to get up early for morning worship. வேலைகள் அதிகமாக இருக்கும் பொழுது என்னால் எழுந்திருக்க முடியாமல் நான் படுத்திருப்பேன். Sometimes when I'm tired of the work and I will be lying down, அறியாமல் தான் படுத்திருப்பாங்க. உணர்வோடு இல்லை, அறியாமல் நான் தூங்கிடுவேன். without realizing I was sleeping. அந்த சமயத்தில் கரெக்டாக 4 மணிக்கு என் பேரை சொல்லி கர்த்தர் 2 முறை என்னை எழுப்புவார் என்று சொன்னார். Correctly at 4 a.m. the Lord will call me by my name and wake me up. அப்ப நான் நினைக்கிறேன், இந்த ஏசாயா தீர்க்கதரிசியை கூட கர்த்தர் என்ன சொல்லியிருப்பார்? பேர் சொல்லி எழுப்பியிருக்கார். The Lord would have also called Isaiah by name and woken him up. 4 மணிக்கு எப்பவும் என்னை துதிக்கிற என்னுடைய மகள் எழுந்திருக்கலையே அப்படின்னு சொல்லி அங்க யார் வந்துட்டா? Then the Lord has come, the daughter who was praising me at 4 a.m. was not called. பாருங்க, அவருடைய துதியை எந்த அளவுக்கு விரும்புகிறார். How much the Lord says our praises. தன்னுடைய மகள் தன்னோடு கூட இருக்கிறத அதிகாலையில் எழுப்பி கர்த்தரை தேடுகிறத எந்த அளவுக்கு தேவன் விரும்புகிறார். So how much the Lord desires the praises of the daughter of the son. உங்களை எத்தனை பேருக்கு ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல, அந்த தாய் சாட்சி சொன்னது போல உங்களுக்கு சொல்ல முடியும், காலைதோறும் கர்த்தரை எழுப்புகிறார். How many of you can testify that mother and I say that the Lord makes you to wake up early in the morning? அப்படி சொல்லக்கூடியவர்கள் கரங்களை வந்து சத்தமா ஒரு அருளிய சொல்லுமா? இந்த வருஷத்துல நான் ஒரு சொந்த ஜெபம் கூட கட் பண்ணலன்னு சொல்றது மட்டும் கை வைத்து பார்ப்போம். I am not even காலம் வந்து கூட எவ்வளவு கேட்போம். காலம் கூட not even part of it. 19 நாள் தானே, 19 நாள்லயே என்ன ஆயிடுச்சு? எல்லாமே உடைஞ்சு போச்சு. Only 19 days till you have broken your promise. எவ்வளவு துக்ககரமான விஷயம். How big is this? அதிகாலையில் நாம் தேவனை தேடாமல் போனால் பாருங்கள், நாம் சோம்பேறிகளாக மாறுவோம். If you don't seek early in the morning, then you become lazy. அது மட்டுமல்ல, அதிகாலையில் நாம் தேவனை தேடாமல் போகும் பொழுது அந்த வசனத்தில் வாசித்தது போல காட்டு கழுதைகளைப் போல அலைந்து திரிகிறவர்களாயிருப்போம். If you don't seek the Lord early in the morning, you will wander like wild asses. நம்முடைய கை பிரயாசங்கள் ஒன்றும் ஆசீர்வதிக்கப்படாது. The labor of your hand will not be blessed. அதிகாலையில் தேடுகிறது நிமித்தமாய் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். Because you seek the Lord early in the morning, the Lord will give you several blessings. அதற்காகத்தான் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அதிகாலையில் நமக்கு கிடைக்கிற நன்மைகளை குறித்து நமக்கு சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். That is why the Lord is giving you counsel regarding the blessings that you receive by praising the Lord. சங்கீதம் 101 சங்கீதம் 8 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது Psalms 101:8 verse. அங்கே வாசியுங்கள். அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நிமித்தத்தில் இராதபடி வேறொரு கூட்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன். தேசத்தில் இருக்கிற அக்கிரமக்காரர்கள் எல்லாரையும் அதிகாலமே நான் சங்கரிப்பேன். I will early destroy all the wicked of the land. இந்த அக்கிரமக்காரர்கள் தேசத்தில் கிரியை செய்கிறார்கள். The word wicked of the land are working in the வேத வசனத்தில் அக்கிரமக்காரர்களை குறித்து பார்க்கும் பொழுது அக்கிரமக்காரர்கள் என்று சொல்வது கண்ணி வைக்கிறவர்களுக்கு அக்கிரமக்காரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். So when we speak, read of the word of the word of the Lord about the wicked, they are those who plant some evil things in இருதயத்தில் ஒன்று வைத்து வெளியே ஒன்று பேசுகிறவர்களுக்கு அக்கிரமக்காரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். having something in their heart and speaking something else is the wicked people. கலகம் உண்டாக்குகிறவர்களுக்கு அக்கிரமக்காரர்கள் என்று பேர் சொல்லப்பட்டிருக்கிறார். Some people who create confusion are also called துணிகரமாய் பாவத்தை செய்கிறவர்களுக்கு அக்கிரமக்காரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். they are the wicked people. சுருக்கமாக அக்கிரமக்காரர்கள் என்று சொன்னால் பாவிகள் அல்ல, பாவத்தை அதிகமாய் செய்கிறவர்கள் அவர்கள் அக்கிரமக்காரர்கள். In short, those who sin exceedingly are the wicked people. அப்போ அதுபோல அக்கிரமக்காரர்கள் தேசத்தில் பெருகி இருக்கிறார்கள். The wicked people are increasing the land. அவர்களை கர்த்தர் அவருடைய
கிரியைகளை அவருடைய வல்லமைகளை கர்த்தர் அழித்துப் போடுகிறார். The Lord is destroying their works. இன்னொரு விதத்தில் தேசம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய சரீரத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். The land, the other aspect reveals our flesh. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இதில் சில வல்லமைகள் கிரியை செய்கிறார். The seven spirits are working in our body, soul and spirit. நம்முடைய ஆத்மாவில் வாசம் பண்ணும்படியாக கர்த்தர் இந்த சரீரமாகிய தேசத்தை தந்திருக்கிறார். So that for the soul to dwell, the Lord has given us His land and the body. நம்மை குறித்து தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூரு என்று யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். Joel 2:21 he says, "O land, rejoice." அப்போ நம்ம தான் தேசமாக இருக்கிறோம். We are the land. இந்த தேசத்தில் சில அக்கிரமத்தின் வல்லமைகள் கிரியை செய்கிறார். Some wicked spirits are working against சில us. சத்துருவின் வல்லமைகள் கிரியை செய்யும். Some wicked spirits are working against us. நாம் வாசம் செய்கிற தேசத்திலும் நம்முடைய சரீரமாகிய தேசத்திலும் கூட சில அக்கிரமத்தின் வல்லமைகள் சத்துருக்களின் வல்லமைகள் கிரியை செய்யக்கூடியவைகளாக இருக்கிறார். The land that we are very people and the land of our body, several spirits are working against us. அது நமக்கே தெரியாம அந்த வல்லமைகள் கிரியை செய்கிறார். Without our knowledge, the spirits are working against us. பாருங்க, அதனால தான் சங்கீதம் 93 நம்ம வாசிக்கும் பொழுது When we read Psalms 91 chapter, அங்க நம்ம என்ன வாசிக்கிறோம்? பகலில் பறக்கிறதான அம்பு. so the arrows are flying by the அப்ப பகல்ல சில அம்புகள் பறந்து கொண்டு இருக்கிறார். So in the morning, some arrows are அந்த flying. அம்புகள் நம்மை தைக்கும். So they will strike us. அதுபோல இரவில் சில பயங்கரங்கள் கிரியை செய்கிறார். Terrors by night. அதுபோல இருளில் சில நடமாடும் கொள்ளை நோய்கள் இருக்கிறார். So there are some pestilences that மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம் கிரியை செய்கிறார். destruction that makes it. இவைகளெல்லாம் கிரியை செய்கிற சத்துருவின் வல்லமைகள். So these are the powers of the enemy. தேசத்தை அழிக்கக்கூடியவைகள், That they are those who நம்முடைய destroy the land. சரீரத்தை அழிக்கக்கூடியவைகள், They are those who destroy the நம்முடைய body. ஆவியை ஆத்மாவை தாக்கக்கூடியவைகள். They can strike our body. இவைகள் அக்கிரமக்காரர்களாக கிரியை செய்கிறார். These are the wicked people. இந்த அக்கிரமக்காரர்களை கர்த்தர் தேசத்தில் இராதபடிக்கு சங்கரிப்பேன் என்று சொல்கிறார். The Lord says that He will destroy the wicked of the land. அப்ப அதிகாலையில் நாம் எழுந்து ஆண்டவரை தேடும் பொழுது நம்முடைய சுற்று பிரதேசங்களில் கிரியை செய்கிற அக்கிரமக்காரர்கள் மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்தில், நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் கிரியை செய்கிற இந்த சத்துருவின் வல்லமைகளை, அக்கிரமத்தின் வல்லமைகளை கர்த்தர் அழித்துக் கொள்கிறார். When we see early in the morning, the Lord will destroy all the wicked people in the surroundings, and not only that, He destroys the wickedness that நம்முடைய destroys. சரீரத்தில் கூட நமக்கு சத்துருவாய் கிரியை செய்கிற சில வல்லமைகள் உண்டு. There are some enemies who are the spirits which work in our body. நம்மள அறியாமே அந்த வல்லமைகள் நம்மளை தாக்கிக் கொண்டிருக்கும். Without our knowledge, they will strike us. இந்த வல்லமைகளை நாம் அதிகாலையில் தேவனை தேடும் பொழுது கர்த்தர் அழித்துக் கொள்கிறார். When we see the Lord early in the morning, the Lord will destroy these wicked spirits. அதுக்கு நான் சாட்சி. I am a testimony for that. என்னுடைய லைஃப்ல எனக்கு நிறைய வியாதிகள் வந்திருக்கிறார். I have certain sickness in my life. அந்த வியாதியை எல்லாவற்றையும் கர்த்தர் அதிகால சோத்திர ஜெபம் முடிஞ்ச உடனே வியாதிகள் பறந்து போயிடும். With this early morning prayer, all the sickness will fly away. சோத்திர ஜெபம் முடிஞ்ச உடனே வலி இருக்காது, எதுவும் இருக்காது, வியாதி இருக்காது. Early morning prayer, I will have nothing. I will not have any pain in my body. பிரதர்ஸ் நைட்டு மட்டும்தான் இருக்கும் அந்த ஃபீவர், அப்புறம் காலையில் சரியாயிடும் அப்படி சொல்லுவோம். I just think I had fever only the night, but in the morning I will be fine. காரணம் என்ன? அதிகாலையில் கர்த்தர் அக்கிரமக்காரர்களை என்ன செய்கிறார்? தேசத்தில் இராதபடி சங்கரித்து போடுகிறார். Because the Lord destroys all the wicked people in the early in the morning. அதுக்காகத்தான் நம்ம அதிகாலையில் கர்த்தரை தேட வேண்டும். So you have to seek the Lord early in the morning. உங்களுக்கு கூட அப்படி சாட்சி சொல்ல முடியும். You can also have a testimony like that. அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்துல கர்த்தர் என்னை சுகமாக்கினார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எல்லாத்துக்கும் அல்லேலூயா சொல்றாங்க சார். Some are saying hallelujah for everything. உண்மையாய் அதை அனுபவித்தவர்களுக்கு தான் அதனுடைய டேஸ்ட் தெரியும். Only those who have experienced it can know the taste of it. அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்துல எனக்கு வந்த வியாதிகளை கர்த்தர் சுகமாக்கினார் என்று உணர்வுள்ளவர்கள் நன்றியுள்ள இதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் அப்படி அந்த அதிகாலையில் நம்முடைய சரீரமாகிய தேசத்தில் கிரியை செய்கிற சத்துருவின் வல்லமையை அக்கிரமக்காரர்கள் என்ன செய்கிறார்? அவர் அழித்து போடுகிறார், அழித்து போடுகிறார். Early morning he destroys the wicked spirits that work in our body. அதுதான் நாம் அதிகாலையில் ஆண்டவரை தேட வேண்டாம். That is why we have to seek the Lord early in the morning. இதுவரைக்கும் நீங்கள் ஆண்டவரை அதிகாலையில் தேடாமல் இருந்திருக்க கூடும். Maybe you have not sought the Lord early in the morning till now. இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். Today you take a decision. தேவனுடைய பிள்ளையே, அநேக நாட்களாக உன்னுடைய சரீரத்தில் சில வியாதியின் வல்லமைகள் போராடி கொண்டிருக்கிறார். I would have been several sickness striving against your body. அந்த அம்புகள், பகலில் பறக்கிறதான அம்புகள் உன்னுடைய சரீரத்தை குத்தி வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். The arrow that flies by day, they would have struck in your சில body. பயங்கரங்கள் உன்னை பிடித்திருக்கிறார். So
தேசத்துக்காகவும் ஆண்டவர் கிரியை செய்வார். Today if you make a decision, the Lord will work for you, your family and in the land. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னைத்தான் ஜாதிகளுக்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறார். The children of God, He has kept us a light to the nation. நீதான் உன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாற வேண்டும். You should become a blessing to your family. நீதான் உன்னுடைய சுற்றுப்பிரதேசங்களில் ஒரு வெளிச்சமாய் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். You should become a blessing to your surroundings and your land. அதற்காக நீ அதிகாலையில் ஆண்டவரை தேட வேண்டும். That you have to seek the Lord early in the morning. நீ அதிகாலையில் தேடும் பொழுது கர்த்தர் சத்துருக்களை, அக்கிரமக்காரர்களை அவர் சர்வ சங்காரம் பண்ணி போடுவார். When we seek the Lord early in the morning, the Lord will completely destroy all the evil powers. இந்த வல்லமைகள் நமக்கே தெரியாமல் நம்முடைய ஜீவிதத்திலும், நம்முடைய குடும்பத்திலும், நம்முடைய சுற்றுப்பிரதேசங்களும் அந்த வல்லமைகளுக்கு இங்கே செய்து கொண்டிருக்கும். Without even really, realizing it, that this spirit, these powers will be working in you, in your family, and in your land. அது மட்டுமல்ல, அது நம்முடைய பலத்துக்கு மிஞ்சின வல்லமைகளாக இருக்கும். These are powers that exceed your strength. நம்மால அதை மேற்கொள்ளவே முடியாது. We cannot overcome it. நம்முடைய பலத்துக்கு மிஞ்சி அதை கிரியை செய்யும். They are much more powerful than us. நம்ம என்ன செய்வோம், என்னென்னமோ செஞ்சு பார்ப்போம், கடைசியில் ஸ்ட்ரக் ஆயிடுவோம், ஒன்றும் செய்ய முடியாது. You would have done several things, but we cannot accomplish anything. அப்படி அந்த வல்லமைகள் நமக்கு விரோதமாக கிரியை செய்யும். And these powers will start working. ஒருவேளை நம்முடைய குடும்பத்துக்குள்ளே அந்த வல்லமைகள் கிரியை செய்யலாம். Maybe in your family. சில சந்தர்ப்பங்களில் சுற்றுப்பிரதேசங்களில் அந்த வல்லமைகள் கிரியை செய்யலாம். Maybe in your surrounding land, they work against you. அப்படிப்பட்ட வல்லமைகளை சங்கரிக்கும்படியாக நம்மால் முடியாத காரியத்தை கர்த்தர் நமக்காக செய்வார். We cannot, we are not able to do it, but the Lord can destroy it. நீங்கள் அதிகாலையில் தேடி பாருங்கள். Seek the Lord early in the morning. யோசபாத் அதிகாலமே எழுந்து தேவனை தேடினான். Jehoshaphat sought the Lord early in the morning. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 21 நாம் வாசிக்கும் பொழுது பாருங்கள், அங்கே வாசிக்கிறோம், யோசபாத் அதிகாலையிலே எழும்புகிறான். So here we read Jehoshaphat rose up early. ஏன் யோசபாத் அதிகாலையில் எழும்புகிறான்? Why did he rise up early in the morning? பாருங்கள், அவனுக்கு விரோதமாக ஏராளமான சத்துருக்கள் வந்து விட்டார்கள். There were several enemies were அவனுடைய நிலத்துக்கு மிஞ்சின சத்துருக்கள் வந்து விட்டார்கள். There were several enemies who were more powerful than இந்த him. சத்துருக்களை எல்லாம் பார்த்த உடனே யோசபாத்துக்கு என்ன செய்கிறது என்று தெரியவில்லை. He killed those enemies. He did not know what to do. அவன் ஸ்தம்பித்து விட்டான். He was perplexed. அவன் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறான். And he prayed and he prayed to the Lord. 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வாசிங்கள் 12ஆம் வசனம். But first, எங்கள் தேவனே, அவர்கள் நீர் நியாயத்திற்கு மாற்றிலும் எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எனக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. he says, "For we have no might against great company that cometh against us." நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு புரியவில்லை. Neither know we what to do. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மை நோக்கிக் கொண்டிருக்கிறது என்னுடைய என்றார். கண்கள் ஆண்டவரே உம்மை மாத்திரம் நோக்கிக் கொண்டிருக்கிறது. But our eyes are upon thee. பாருங்க, அப்போ இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்கிறதுக்கு அவனுக்கு பலன் இல்லை. He had no might to stand against a great company. அது மட்டுமல்ல, தான் என்ன செய்யணும் அப்படின்னு தெரியல. ஓடி தப்பிக்கலாமா, இல்ல எதிர்த்து சண்டை போடலாமா, இல்ல சரண்டர் ஆயிடலாமா, என்ன செய்யணும்னு தெரியல. He did not know what to do, whether to oppose the enemy, or whether to flee, or whether to surrender. வேற ஒரு உதவி இல்ல. கண்கள் எல்லாம் ஆண்டவரையே நோக்கி கொண்டிருக்கு. He had no other help, but his eyes were on the Lord. இந்த சமயத்துல தான் யோசபாத் என்ன செய்தார்? At this time, what did Jehoshaphat do? 20ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தால், 28th verse. அதிகாலமே யோசபாத் எழும்பினான். Jehoshaphat rose early in the morning, எழும்பி என்ன செய்கிறான்? ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி and he sought counsel along with the people. 21ஆம் வசனத்தில் வாசித்தால், ஆண்டவரை துதித்து பாட அவன் ஆசாரியர்களை ஏற்படுத்தி வைக்கிறான். So he called the priest and they had praised the Lord. பரிசுத்தமான மகத்துவமுள்ள தேவனை துதித்து மகிமைப்படுத்தும்படியாக அவன் ஜனங்களை ஏற்படுத்துகிறான். He set up people to praise and worship the Lord. அதான் அதிகாலையில் நாம் தேவனை துதிக்க பாருங்கள். 24ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அதிகாலையில் யோசபாத் அவனோடு இருந்த ஜனங்களும் துதித்ததான வேளையில் எழுப்பி பார்க்கிறாங்க. சத்துருக்கள் எல்லாம் எப்படி கிடக்கிறார்கள்? செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள். When they began to sing and praise the Lord early in the morning, all those enemies who came against them and 24ஆம் வசனத்தை வாசியுங்கள். யூத மனுஷர் வனாந்திரத்தில் உள்ள சாம கூட்டத்திலே வந்து அந்த ஏராளமான கூட்டங்களுக்கும் இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை. none escaped. இங்கே யோசபாத்தோ அவனோடு கூட இருக்கிறவர்களோ யுத்தம் செய்ய
நாம செய்ய வேண்டும். That's what we have to do. அதிகாலையில் எழுப்பி நீங்கள் கர்த்தரை துதித்து பாருங்கள். உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சத்துருக்களின் வல்லமைகள் எல்லாம் நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள்? செத்த பிரேதங்களாக பார்ப்பீர்கள். Rise up early in the morning and praise the Lord, and then you will see all the powers of working against you. அதே அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். In 28 verse we read that Lord fought against enemies. நாம் அதிகாலையில் தேவனை துதிக்கும் பொழுது அக்கிரமக்காரர்களை சங்கரிக்கிற தேவன் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுகிறார். When we rise up early in the morning, the Lord who fights against the enemies will smite them. அதனால தான் யோசுவா அதிகாலமே எழுப்பிவிட்டான். That is why Joshua was up early in the morning. ஏனென்றால் கானானுக்குள்ள போக முடியாதபடி இந்த எரிகோ பெரிய ஒரு தடையாக இருக்கிறது. Because Jericho was a big entrance for them to go to. என்ன செய்கிறது என்று தெரியல. They did not know what to do. யோர்தானை கடந்தாயிற்று. They passed through that. கானானுக்குள்ள போடலான்னு பார்த்தா எரிகோ பெரிய மதில், யாராலும் கடக்க முடியாத மதில். All of Jericho was so great and prevented them from entering Canaan. யாராலும் உள்ளே பிரவேசிக்க முடியாதபடி மதில் சூழப்பட்டிருக்கிறது. That wall was so great that nobody could enter Canaan. கானானுக்குள்ள போக முடியாதபடி தடையாக இருக்கிறது. So that was a great hindrance for them. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஒரு தடையாக இருக்கிறது. So that was a great hindrance for them. புதிய வருஷத்துக்குள்ள கடந்து வந்து விட்டோம். They come into the new year. புதிய வருஷத்துல கடந்து வந்தாச்சு. They come into the new year. எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும் Everything will be blessed. அப்படின்னு நினைச்சிட்டு தடையை தாண்டி வந்த உடனே இப்போ எரிகோவின் மதில் இருக்கிறது. So like that, if you think that இந்த எரிகோவின் மதிலை பார்த்த உடனே எல்லாரும் சொந்து போய்விட்டார்கள். everybody became very பாருங்கள், யோசுவா அதிகாலமே எழும்பினான். Joshua was up early in the morning. ஜனங்களை எல்லாம் அவன் உற்சாகப்படுத்துகிறார். All the people they agreed. 7ஆவது நாள் 7 முறை அவன் அதிகாலையில் எழுப்பி ஜனங்களை அவன் துதித்து சுற்றி வர பண்ணினான். 7 times they passed around the world in the எரிகோவின் மதில் இப்போ கீழே உடைந்து கிடக்கிறது. wall of Jericho was broken. எரிகோவின் மதில் யோசுவாவுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. Wall of Jericho could not stand before தேவனுடைய Joshua. பிள்ளையே, அதிகாலையில் நீ தேவனை துதித்தால் Sing at the Lord early in the உனக்கு morning. விரோதமாய் எழுப்பி நிற்கிற மதில்கள் எல்லாம் உடைக்கப்படும். All the walls that stand up against you will be உனக்கு broken. விரோதமாய் இருக்கிற தடைகளை கர்த்தருடைய ஆவியானவர் நீக்கி போடுவார். The entrances that rise up against you will be cast off. ஒன்று உனக்கு முன்பாக நிற்க முடியாது. Nothing can stand before you. அதுதான் அதிகாலையில் கர்த்தரை தேட வேண்டும். That is why you have to seek the Lord early in the morning. அதிகாலையில் தேடாமல் போனால் If you don't seek the Lord early in the morning, சத்துருக்கள் நம்மை மேற்கொள்வார். the enemies will start overcoming you வருத்தத்தின் அப்பத்தை புசிப்போம். and you will eat the bread of sorrow. வேதனை, கஷ்டம், துக்கம், பலவீனம் இதெல்லாம் வருகிறது. Difficulties, sorrows, and all the things will come against ஏன் you. இதெல்லாம் வருகிறது? Why they come against you? அதிகாலையில் ஆண்டவரை தேடவில்லை. Because you have not sought the Lord early in the சாமி morning. கூட சொல்றோம், எனக்கு பலவீனம், நான் ரொம்ப டயர்டு, எனக்கு அந்த கஷ்டம், இந்த கஷ்டம், பல கஷ்டங்களை சொல்லுகிறோம். இப்படி பலவீனங்களை சொல்லி சொல்லி நாம் பலவீனப்பட்டவர்களாய் மாறுகிறோம். சத்துருவானவன் நம்மை வியாதிப்படுத்துகிறார். You will say, I am tired and weak and that's why I am not able to get up. But then the enemy will fill you with all his weakness. அதிகாலை 4 மணிக்கு நீங்க எழுப்பினால் அந்த 4 மணியில நீங்க தூங்குறதுக்கு இடம் கொடுக்காதீர்கள். Every morning you rise up at 4 AM and don't give place to sleep. 4 மணிக்கு வந்து உட்கார்ந்து தூங்குறதுக்கு சிலர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டு எண்டு தலை தூங்கிங்க. So at 4 AM you will see from beginning to the end they will be scared and it will be put down. வந்து உட்கார்ந்த உடனே இந்த இது மாதிரி அப்படி கவுந்துவாங்க. So they will sleep like that. சிலர்லாம் பார்க்கும்போது ட்ரம் சுருந்து இருக்கிற மாதிரி ட்ரம் தான் பொதிஞ்சு வச்சிருக்காங்க. நான் ஒரு தான் பார்த்தேன். ட்ரம் வச்சிருக்காங்க. ஒரு பார்த்தா இதை பார்த்தா ஆளுதான் உட்காந்து ட்ரம் ஆக்ஷன் Some will assume a round shape in the drum. அப்படி வளைஞ்சிருக்காங்க. அதனால என்ன பிரயோஜனம்? Become bent like that. சமுத்திர வந்து கிருபை நம்ம இழந்து போயிடுது. We lose the grace in the presence of the God. அதிகாலையில் நம்ம எழுப்பிவிட்டால் ஆண்டவரை துதிக்கணும், பாடணும், கைகளை தட்டணும், தூக்க மயக்கத்துக்கு இடம் கொடுக்காமல் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கும் பொழுதுதான் அங்க உங்களுக்கு முன்பாக இருக்கிற எரிகோவின் மதில்களை கர்த்தர் உடைத்தெறிவார். If you seek the Lord early in the morning, the Lord will break the wall of Jericho. நீங்க அந்த வசனத்தை வீடுகளில் போய் வாசித்து பாருங்கள். Read that verses in the அது மட்டுமல்ல, எரிகோவின் மதிலை தாண்டின உடனே யோசுவாவுக்கு ஆயின் பட்டணத்தார் விரோதமாக நிற்கிறாங்க. when he crossed the wall of Jericho, the people of Ai were standing against him. அப்போ இந்த ஆயின் பட்டணத்தாரை எப்படி பிடிக்கிறார்? How to capture them? இதுக்கு யோசுவா அதிகாலமே எழுதுகிறார். What is also Joshua's யோசுவா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்க அதிகாலை யோசுவா எழுதுகிறார். Joshua 8:10. ஜனங்களை ஆயத்தப்படுத்தி அந்த யுத்தத்தை செய்கிறார். So he numbered the people and கர்த்தர் ஆயின் பட்டணத்தாரை அவருடைய
தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய விரோதமாய் வருகிறதான சத்துருக்களை கீழ்ப்படுத்தும்படியாக அதிகாலையில் எழும்ப வேண்டும். So to make the enemies to surrender to us, we can raise உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள், powers and உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற போராட்டங்கள், against your children, உங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் காணப்படுகிற போராட்டங்கள், against your individual life. சத்துருவின் வல்லமைகளை மேற்கொள்ளும்படியாக அதிகாலையில் எழும்புங்கள். You raise up in the morning to overcome the powers of the enemy. அந்த அதிகாலையில நம்ம கர்த்தரை தேடும் பொழுது அக்கிரமக்காரர்கள் எல்லாரையும் ஆண்டவர் சங்கரித்து போடுவார். When you seek the Lord and in the morning, the Lord will destroy all our enemies. அடுத்ததாக நாம் அதிகாலையில் எழும்பும் பொழுது என்ன கிடைக்கிறது? Next what we get by rising up early in the morning, ஆண்டவருடைய சகாயம் நமக்கு கிடைக்கிறது. the help of the Lord. வாசிங்கள் சங்கீதம் 46:5 வாசிப்போம். Psalms 46 verse. தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதிகாலையிலே அதற்கு அவர் சகாயம் பண்ணுவார். And in the morning, God shall help her. அவர் நடுவில் இருக்கிறார். He is in the midst of her. அது அசையாது. The day shall not go. ஏனென்றால் அதிகாலையில் ஆண்டவருடைய சகாயம் அதற்கு கிடைக்கிறது. Because early in the morning, she will have the நாம் help. அதிகாலையில் ஆண்டவரை தேடாமல் போனால் If you don't seek the Lord and in the கர்த்தர் morning, நம்மோடு கூட இருக்கிறது இல்ல. the Lord will not be with you. நம்ம எல்லா காரியத்திலும் அசைஞ்சுக்கிட்டே இருப்போம். We will do everything. பிசாசு நம்மளை அசைச்சுக்கிட்டே இருப்பான். The enemy will shake you. சோதனைகள் நம்மளை அசைக்கும். So many difficulties. போராட்டங்கள் நம்மளை அசைக்கும். So many powers. விலகினங்கள் நம்முடைய விசுவாசத்தை அசைக்கும். So certain weakness will be tempting you. பிசாசு நம்முடைய பரிசுத்த ஜீவிதத்தை அசைப்பான். The enemy will be shaking your spiritual life. நம்முடைய விலகினங்களை கொண்டு வந்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை அசைப்பான். So bringing this weakness, they will be shaking your spiritual life. ஆனால் அதிகாலையில் தேடுகிறதான ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் அவன் அசைக்கப்பட மாட்டான். காரணம் அவனுக்கு சகாய ஆண்டவராக இருக்கிறார். The child of God shall not be moved because he seeks the Lord early in the morning and the Lord is his helper. அவருக்கு சகாய ஆண்டவராக இருக்கிறபடினால் அவர்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. He don't have to fear because the Lord is his helper. அதனால்தான் எபிரேயர்கள் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? So in Hebrews, the Lord is my helper. Whom shall I fear when man cannot harm me? கர்த்தர் நமக்கு அவர் சகாயராய் இருக்கிறார். The Lord is our helper. அவர் நம்முடைய சகாயராய் இருந்தால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே. If the Lord is our helper, then we don't have to be afraid. ஏன் பயம் வருகிறது? Why is fear coming? எனக்கு விதமா அவங்க செஞ்சுட்டாங்க, எனக்கு விதமா அவங்க பேசிட்டாங்க, என்ன அவங்க கவுத்துட்டாங்க, எனக்கு அவங்க குழி தோண்டிட்டாங்க, எனக்கு விரோதமாய் அவங்க இப்படி செஞ்சிட்டதுனால தான் எனக்கு இந்த கஷ்டம். இப்படி எல்லாம் நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம், பயப்படுகிறோம். காரணம் என்ன? We are afraid of so many things that these people have worked against us and have been prepared for us. What is the reason? கர்த்தர் நமக்கு சகாயராய் இல்ல. Because the Lord is not known as our helper. காரணம் அதிகாலையில் நாம் தேவனை தேடவில்லை. And another reason is we have not sought after அதனால தான் இந்த God. வல்லமைகள் நம்மளோட போராடுது. That is why this powers are striving against அதை us. உணர்ந்து நாம் தேவ சமூகத்தில் பரிசுத்த அதிகாலையில் ஆண்டவரை தேடும்படியாக இடம் கொடுக்க வேண்டும். Realizing all this, we have to submit to worship the Lord. அதிகாலையில் கர்த்தரை தேடினால் உங்களுக்கு நல்ல தைரியம் இருக்கும். If you seek the Lord early in the morning, you will have good courage. ஒரு தாயார், வயதான தாயார் தான், அவங்க அதிகாலை எழுப்பி தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவார். And elderly mother used to get up early in the morning and offer us to let unto the hands of God. குடும்பத்தார் மற்ற எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. So all our family, then she is to offer unto the Lord and then praise God. அவங்க பையன் அவருக்கு பணமரை பணமரை. So as son used to climb the palm tree. ஒரு நாள் அவங்க அப்படி வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து சொன்னாங்க, ஒரு பையன் பணமரத்தில் ஏறும்போது மேலே கீழே விட்டு செஞ்சு போயிட்டாங்க. So one day somebody told him that when he said climbing the tree, he had to fall. He happened to fall and he would die. இந்த வார்த்தை கேட்ட உடனே இந்த தாயார் வீட்டுக்குள்ள போனாங்க. So hearing this word, the mother went in the house, ரூமை க்ளோஸ் பண்ணாங்க. closed the room, ஆண்டு சமூகத்தில் அழகாக நின்றாங்க. kneeled unto the Lord. ஆண்டவரே, இன்னைக்கு காலையில என் பையனுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நான் உங்களுடைய கரத்தில் கொடுத்தேன். Early in the morning, I submitted my body, the soul, spirit, and body was under thy hand. எனக்கு இந்த ஆவியில ஆத்மாவில சரீரத்துல கூட ஒரு கீறல் கூட வரக்கூடாது. There should not be a single scratch in the body, soul, and spirit of my son. எனக்கு அப்படியே நீங்க திரும்ப கொடுக்க வேண்டும். You should give me just like that. அவங்க நன்றாக உருக்கமாக ஜெபித்தார். She prayed earnestly. கொஞ்ச நேரம் பார்த்தாச்சு, அவங்க பையனே வந்து கலந்தாங்க. After some time, the son came and knocked on the door. பாருங்கள், கர்த்தர் அமிதமாய் காக்கக்கூடியவர். The Lord is can preserve you like that. அதுதான் அதிகாலையில் எழுப்பி உங்களுடைய குடும்பத்தாரை, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். Early in the morning, you should rise up and submit yourself and be a அப்பதான்
சகாயராய் அனுபவிக்க முடியும். Only then you can experience the Lord as a helper. வாஞ்சிக்கிறீங்களா? You decide so. இதுவரைக்கும் ஒருவேளை நீங்கள் அப்படி ஆண்டவரை தேடாமல் இருந்திருக்கலாம். Maybe you have not sought the Lord like that. அப்படினால் தான் ஆண்டவர் உங்களுக்கு சகாயராய் நீங்கள் அனுபவிக்க முடியவில்லை. You are not able to experience the Lord as a helper. பாருங்கள், சகாயர் என்று சொல்லும் பொழுது ரெண்டு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. Helper means it has two meanings. ஒன்று உதவி, One is help, இன்னொன்று துணை. and it is like a இந்த ரெண்டுமே இந்த வார்த்தைக்கு பொருந்தும். So two things can be சகாயர் என்று சொல்வது நமக்கு கஷ்டம் வரும்பொழுது நமக்கு உதவி செய்யக்கூடியவர். so when we are in trouble, then the helper will help you. சகாயர் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஆபத்து வரும்பொழுது நமக்கு துணையாக இருக்கக்கூடியவர். In our troubles, the Lord will be accompanied to you. இப்படித்தான் கர்த்தர் நமக்கு துணையாக நிற்க விரும்புகிறார். That is how the Lord wants to stand. நமக்கு உதவி செய்யக்கூடியவர் ஆண்டவர் காத்திருக்கிறார். He is waiting to help you. நீங்கள் அதிகாலையில் தேடினால் உங்களுடைய இருதயத்தில் நல்ல தைரியம் இருக்கும். அந்த தாயை போல நல்ல தைரியம் உங்களுக்கு இருக்கும். If you see the Lord early in the morning, you will have good. என்னுடைய பிள்ளையை நான் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தேன். I have offered my child. அதுபோல என்னுடைய ஆண்டவர் பாதுகாக்கிறதுக்கு வல்லமுடையவர் என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கும். He is all powerful to preserve my child. அது இல்லாவிட்டால் உங்களுக்குள்ள பயம் வந்துடும். Otherwise, you will be afraid. சொல்றது உண்மைதானா? Oh, is it true? அது உண்மையா நடந்திருக்குமா? Has it really happened? ஏன் அந்த பயம் வருது? Why that fear? ஏன் அந்த கலக்கம் வருகிறது? Why do you have the கர்த்தர் நமக்கு சகாயராய் இல்லை. Because the Lord is not a நாம் helper. அதிகாலையில் தேவனை தேடவில்லை. You should not seek the Lord early in the morning. அதிகாலையில் நாம் தேடினால் கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார். You seek the Lord early in the morning. 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது Psalms 46:1. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறார். So the Lord is a helper in the days of your danger. வாசிங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானது. அனுகூலமான துணையானவர். So he is a strength and a very present help. பாருங்க, இதுல நல்ல வாக்கு சொல்லி இருக்குது. அனுகூலமான துணை. So a very present help. அனுகூலமான துணை இருக்கு, அனுகூலம் இல்லாத துணை இருக்கு. So the help can be somebody can be helpful or somebody cannot be helpful. ஒரு துணையா இருக்கிறன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன செய்வாங்க? விரோதமா கிரியை செய்து கொண்டிருப்பார். அனுகூலம் இல்லாமல் கிரியை செய்வார். So that help will not be much help to you. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை, நமக்கு அனுகூலமாக இருப்பார். எந்த சூழ்நிலையில் நம்முடைய ஆண்டவர் அனுகூலமாக இருக்கிறார். So the Lord will be helpful in all aspects. ஆபத்து காலத்தில் நமக்கு அனுகூலமான துணையாக நம்முடைய ஆண்டவர் இருப்பார். So in the days of danger, like the Lord will be a help to you. அதுதான் நம் அதிகாலையில் ஆண்டவரை நாம் தேட வேண்டும். So that you have to seek the Lord early in the morning. ஆண்டவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். You have to give importance to நீங்கள் the Lord. அப்படி இந்த வருடத்தில் நீங்கள் செய்து பாருங்கள். Do like this in this. கர்த்தர் உங்களுக்கு சகாயர். Lord will அவர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராய் இருப்பார். He will help you. அவர் உங்களுக்கு துணையாக இருப்பார். And He will be a helper to you. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை துரத்திக் கொண்டு இந்த பார்வோன் சேனையில் வருகிறார். The armies of Pharaoh were following the children of Israel. அப்போ ஆண்டவர் இவங்களை எப்படியாவது இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்த வேண்டும். They somehow wanted to make these children of இஸ்ரவேல் Israel. ஜனங்களை அவர்கள் ஆளுகை செய்ய வேண்டும். They wanted to rule over the தேவனை ஆராதிக்க விடக்கூடாது. That they could not worship the Lord. அதற்காக அவர்கள் பல விதங்களில் பிரயாசப்படுகிறார். They were trying several aspects of that. அவங்களை பின்னாடி தத்திக்கிட்டே வர்றாங்க. And they were following after them. ஆண்டவர் ஜனங்களை ரெண்டா பிளந்துட்டார். The Lord இஸ்ரவேல் ஜனங்கள் போறாங்க. that the children of Israel pass over. தத்திட்டு வர்றாங்க. The enemies of the armies of Pharaoh were சம்பவித்தது. what happened? ஆண்டவர் அவங்களுடைய ரதத்தினுடைய சக்கரத்தை எல்லாம் கடந்து செஞ்சிட்டார். So then He made all the chariots of the ஆண்டவர் அச்சம் அப்படி எடுத்துட்டார். So He took over all the actions. இப்போ எல்லாம் வண்டி ஓட மாட்டேங்குது. So that chariots. பாதினுடைய அப்படி சிக்கிக்கொள்ளுது, சேர்ல சிக்கிக்கொள்ளுது. So they were all caught in the wire. புரிஞ்சிருச்சு. Now they understood. என்ன சொன்னாங்க தெரியுமா? What they said? யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது Exodus 14:25. வாசியுங்கள். அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடிப்போவோம். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடிப்போவோ. So the Egyptians said, "Let us flee from the face of Israel. இஸ்ரவேலை விட்டு ஓடிப்போவோ. Let us flee from the face of Israel." ஏன் அவங்களை விட்டு ஓடிப்போவோம்? Why should we flee? கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று கர்த்தர் அவர்களுக்கு துணை நிற்கிறார். அதுதான் முக்கியம். கர்த்தர் துணை நிற்கிறார். Because the Lord is waiting for them. கர்த்தர் நமக்கு சகாயராய் இருந்தால், The Lord is our help. அதிகாலையில் நாம் தேடினால் கர்த்தர் நமக்கு சகாயராய் இருப்பார். Seek Him early in the morning. The Lord will நம்மை be our help. பின்தொடர்ந்து
ஏனென்றால் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு துணையாக இருந்தார். Because the Lord was ahead of அவர்களை Israel. பின்தொடர்ந்து வந்த வல்லமைகளை கர்த்தர் செங்கடலில் முற்றிலுமாய் அழித்து போட்டார். Let's see, completely consumed me. தேவனுடைய பிள்ளையே, அதிகாலையில் நீ கர்த்தரை தேடினார். Visit the Lord in the morning. உன்னை பின்தொடர்ந்து வருகிற சில வல்லமைகள் உண்டு. There may be some powers that follow up with you. உனக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சில வல்லமைகள் உண்டு. There may be some powers that work against உன்னை you. அழிக்கும்படியாக கிரியை செய்கிற வல்லமைகள் உண்டு. To destroy you. உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமைகள் உண்டு. That work against your spiritual life. ஓ தேவனுடைய பிள்ளையே, அவைகளை எல்லாம் கர்த்தர் துணை நின்று அவன் அழித்து போடுவார். The Lord will give any present help and destroy அந்த the power. வல்லமைகள் எல்லாம் சிதறி ஓடி போகும். All of them will be scattered. ஆனால் இப்பொழுதோ உன்னுடைய வாழ்க்கையில பல வல்லமைகள் உன்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. How many life serve the நீ Lord? விட்டுவிட்ட பாவங்கள் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. Which of us again are following up? பலவிதமான பலவீனங்கள் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. Weakness and following up. சத்துருக்களின் வல்லமைகள் உன்னை பயப்படுத்தி பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. Powers of the enemy are scaring you. நீ தேவனை ஆராதிக்க முடியாதபடி அவைகள் தடை செய்யும்படியாக உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. According to that movement and worship the Lord. கர்த்தருக்கு பண்டிகையை ஆசரிக்க முடியாதபடி அவைகள் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. They are following up with that movement of கர்த்தருக்கு பலி செலுத்த முடியாதபடி அந்த வல்லமைகள் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. following you after you turn from ஓ, sacrifice. உன்னுடைய சரீரத்தில் அவைகள் வியாதிகளாய் பலவீனங்களாய் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. As sickness and weakness they are following up you. இதற்கு காரணம் நீ அதிகாலையில் கர்த்தரை தேடவில்லை. Because you are not on the Lord in the ஓ, morning. அந்த வல்லமைகள் உன்னை பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறது. And they are making you weak. நீ தேவ சமூகத்தில் தவிக்கிறாய். And you are struggling to present the Lord. இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரலிட்டது போல என்னுடைய பிள்ளையை நீ கூட கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறாய். You are crying with the they are crying. பயந்து கூக்குரலிடுகிறாய். They are fearful and they cry. ஆண்டவரே, நாங்கள் அழிந்து போவோமே. All of them perish. என் பிள்ளைகளுக்கு என்ன சம்பவிக்கும்? What will happen என் to them? குடும்பத்துக்கு என்ன சம்பவிக்கும்? What will happen to என் family? எதிர்காலத்துக்கு என்ன ஆகும்? What will be future? இப்படியெல்லாம் கேள்விக்குறி உண்டாகிறது. That's the question. ஐயோ, நான் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் நன்றாக இருந்திருக்கும். Oh, it would have been better நான் than ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். when I was not baptized. இந்த பரிசுத்தவானுடைய ஐக்கியத்துக்கு வராமல் இருந்தால் நன்றாக இருந்திருக்கும். It would have been better than நான் that. தேவனை அறியாமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். That I did not know the Lord. ஓ, இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் உன்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிறது. All his words are coming out of your mouth. காரணம் என்ன? கர்த்தர் உனக்கு துணையாக இல்லை. His Lord is not கர்த்தர் here. உனக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தி கொடுத்தார். He is giving you the truth. கர்த்தர் உனக்கு ஆலோசனைகளை தந்தார். He gave you his counsel. உன்னை மேன்மையான சேஷ்டமுள்ள ஐக்கியத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்தார். God with his great ஆனால் power. நீ சத்தியத்தை கைக்கொள்வதில்லை. But you do not follow the truth. ஆனபடியால் கர்த்தர் உனக்கு சகாயராய் இல்லை. That is why the Lord was not a help for you. பிசாசு உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். Enemies வியாதி are வல்லமைகள் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். Power of the நீ sickness. விட்டு விட்டதான பாவங்கள் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். Which are passing in your பழைய body. பாவங்கள் உனக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறது. Several sins are shining against you. இப்போ பயம் உனக்குள்ள இருக்கிறது. There is gripping ஓ, you. காரணம் நீ அதிகாலையில் தேவனை தேடவில்லை. You are not sought நீ the Lord. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. You are not given importance to உன்னுடைய the Lord. இதயத்தில் நன்றி உணர்வு இல்லை. You don't have a கர்த்தருடைய அன்பை நீ இழந்து போனாய். lost love of the Lord. ஆண்டவரை நீ மறந்து போனாய். You forgot of the Lord. ஆண்டவரை விட்டுவிட்டு மற்ற எல்லா காரியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறாய். You forgot the Lord and gave importance to கர்த்தரை நீ the Lord. கனவீனம் பண்ணுகிறாய். You dishonored the Lord. அதெல்லாம் நீ விட்டுட்டு இப்போ ஆண்டவரை குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். Now you are blaming the Lord. இன்றைக்கு கூட நீ தேவ சமூகத்தில் தீர்மானம் எடுத்தால் கர்த்தர் உன்னுடைய சத்துருவுக்கு சத்துருவாக இருக்க விரும்புகிறார். If you make a decision today, the Lord will be enemy of உனக்கு you. விரோதமாய் போராடுகிற வல்லமைகளுக்கு விரோதமாய் கர்த்தர் தன்னுடைய கரத்தை நீட்ட வாஞ்சிக்கிறார். He wants to extend his hand unto all the powers that strive against you. உன்னை பின்தொடர்ந்து வருகிற வல்லமைகள் சிதறி ஓடி போகும்படியாக கர்த்தர் உனக்காக கிரியை செய்வார். He will work that the enemies may be scattered. நீ இன்றைக்கு தீர்மானம் எடுக்கிறாயா? Today can you make a decision? ஆண்டவரே, நான் அதிகாலையில் உம்மை தேடுவேன். In the morning I will stand. என்னை பின்தொடர்ந்து வருகிற வல்லமைகளை நீர் அழித்து போடும் என்று நீ சொன்னார். Destroy the powers that follow after me. இன்றைக்கு கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். God wants to do a great wonder in your life. அடுத்ததாக பாருங்கள், சங்கீதம் 143 சங்கீதம் 8 வசனத்தில் நாம் வாசிக்கும்போது When we read in Psalms 143:8, அதிகாலையில் தேவன் தம்முடைய கிருபையை கேட்கப்படுகிறார். early in the morning the Lord will command his grace unto you. அதிகாலையில் நமக்கு ஆண்டவரிடத்திலிருந்து கிருபை கிடைக்கும். Early in the morning you will obtain his grace. அதோட பாருங்கள், நமக்கு கிருபை அளவிலான புதிதாக கர்த்தர் கொடுக்கிறார். Grace without measures and new kinds of grace you will be getting. வாசிங்கள். அதிகாலையில் உமது கிருபை கேட்கப்படும். உம்மை நம்பியிருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். அதிகாலையில் கர்த்தர் தம்முடைய கிருபையை கேட்கப்படுகிறார். Early in the morning he will command his grace and you can hear his grace. அதிகாலையில் நம்ம தேடுவது பாருங்கள்,
கிருபையை நம்ம அனுபவிக்க முடியும். So you can enjoy that loving kindness. இல்லாட்டா கிருபை இருக்காது. Otherwise you will not have that சைத்தன் தலைமையில செய்ய முடியாது, கிருபை இருக்காது. You will not பாவத்தை மேற்கொள்ள முடியாது, you will not overcome the sickness. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியாது, You will not live a holy life. விசுவாசத்தில் நிலைநிற்க முடியாது, And you will not be saved. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முன்னேறி போக முடியாது. And you will not progress in your spiritual life. ஆண்டவருடைய கிருபை இல்ல. Because you have not grace. அதிகாலை தேடாதனால கிருபை இல்லாமல் போயிடும். Because you are not have this time. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபை தருகிறார். Each and every day he is giving you his உலகம் grace. 3ஆம் அதிகாரம் 22 23 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது Lamentations 3:22 வாசியுங்கள். அவைகளை காலைதோறும் புதுவைகள் உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. காலைதோறும் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். Each and every day they are new and you have not been consumed only by the grace of the Lord. நம்மை நிர்மூலமாக்கும்படியாக பிசாசு பல விதங்களில் கிரியை செய்வான். But the enemy is working in several aspects to destroy you. ஆனால் நாம் அதிகாலை தேவ சமூகத்தில் இருக்கும்போது கர்த்தர் புதிய கிருபை தருகிறார். But when we stand when we get up early in the morning, the Lord புதிய gives us சோதனைகள், grace. புதிய போராட்டங்கள், புதிய தந்திரங்கள் இதையெல்லாம் ஜெயிக்கும்படியாக புதிய கிருபை நமக்கு அவசியம். You need new grace to encounter several new sorrows and afflictions. நம்மளுக்கு பாருங்க, 2 நாளைக்கு முன்னாடி ஐடி நல்லா தான் இருந்தேன், இன்னைக்கு தான் என்னால தோத்துட்டேன், நான் தோத்துட்டேன். 2 days back I was fine, but அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், you got a good anointing. இப்போ எனக்கு பலம் இல்லை, But now I don't have strength. இப்போ இந்த சத்துரு என்னை விலகினப்படுத்தி விட்டான். The enemy is இந்த beginning me. பாவத்துக்கு விரோதமா என்னால போராட முடியல, I'm not able to strive against நான் the தோற்று sin. போனேன். I lost. ஏன்? Why? அது பழைய கிருபை. Because that is the old grace. இன்னைக்கு அதிகாலை எழுந்தாதனால இன்றைக்குள்ள புதிய கிருபை கிடைக்க வேண்டும். Since you are not present early in the morning today, you have not இன்றைக்கு அதிகாலையில கிடைக்கிற இரக்கம் கிடைக்கல. that new grace and the kindness you have not gotten in the morning. அதனால பாருங்கள், ஜீவிதத்துல தோல்வி உண்டாயிற்று. That's why I do have a hand of defeats in your life. நீ அதிகாலையில ஆண்டவருடைய கிருபை இரக்கத்தை பெற்றுக்கொண்டால் ஒரு ஜெய ஜீவிதம் செய்ய முடியும். Just like after grace early in the morning, you can live a தேவனுடைய whole பிள்ளையே, life. நீ அத நீ கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற அந்த கிருபை, Not you, but the grace which you have gotten from the Lord. அந்த கிருபை உன்னை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யும். That grace will help you to live a whole அந்த life. கிருபை உனக்கு வருகிறதான சோதனைகள் போராட்டங்களை ஜெயமெடுக்க உனக்கு உதவி செய்யும். The grace will help you to overcome all அவருடைய விசுவாசத்தில் முன்னேறி செல்ல அந்த கிருபை உன்னை தாங்கும். that grace will help you to progress. அதற்காகத்தான் அதிகாலையில் எழுப்பி நாம் ஆண்டவருடைய புதிய புதிய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். That's why after grace early in the morning, and after the new grace, நான்காவதாக நாம் பார்க்கும் பொழுது அவர் நம்மை காலையில் விசாரிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். the Lord inquires of us early in the morning. யோபு 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். Job 7:18. யோபு 7:18. காலைதோறும் அவரை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவரை சோதிக்கிறதற்கும் அவர் எம்மாத்திரம். காலைதோறும் கர்த்தர் அவனை விசாரிக்கிறார். So the Lord visits us every morning. காலைதோறும் கர்த்தர் அவனை விசாரிக்கக்கூடியவர். The Lord visits us every morning. இதுதான் அதிகாலையில நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது நம்முடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் அறிந்து நமக்காக கிரியை செய்வார். So then when we see him early in the morning, the Lord will help us in every aspect. நம்முடைய காரியங்கள் குறைவுகளை கர்த்தர் விசாரிக்கிறார். So all our நம்முடைய தேவைகளை கர்த்தர் shortcomings, விசாரிக்கிறார். the Lord visits all our weakness. நம்முடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் விசாரிக்கிறார். The Lord will visit all our பகலின் குளிர்ச்சியான வேளையில் கர்த்தர் ஆதாமை விசாரிக்கும்படி அந்த தோட்டத்தில் உலாவினார். And the Lord was walking with Adam at the அந்த cool of the காலை day. வேளையில கர்த்தரை தேடும் பொழுது ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறார். When we see him early in the morning, the Lord will visit us. ஒரு இடத்துல ஒரு சகோதரி வியாதி, அவங்க கால் ரொம்ப உடம்பு பலன் இல்லாமல் போய்விட்டாங்க. One sister didn't have strength in her prayer. இந்த லிஸ்ட்டுக்கு கீழே முழங்காலுக்கு கீழே அவங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் இல்லாம அந்த காலெல்லாம் ஒல்லியாகி மாறிவிட்டது. There was no blood circulation below her knees, and it became அவங்களால நிற்கவோ நடக்கவோ ஒன்றும் செய்ய முடியாது. she could not stand up and do anything else. அவங்கள 2 பேர் தூக்கிட்டு ஃபேத்தம் கொண்டு வந்தாங்க. And two people அப்போ carried out the அவங்க ஊழியர்கள் சொன்னார்கள், நீங்க அவங்க சொன்னாங்க, நீங்க எல்லா கூட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. So the service of the Lord to come for each and every one. என்னால வர முடியாது, காரணம் இப்படி இருக்கிறது, என்னால எழுந்திருக்க முடியாது, 1 மணி நேரம் கூட தேவத்தில் உட்கார முடியாது. She said, my feet are in such a state that I ஆனால் அவங்க ஊழியர்கள் சொன்ன காரியம் தெரியுமா? நீங்க அதிகாலையில் சோத்திர ஜெபத்துக்கு எழுந்துறீங்க. The service of the Lord told us, rise up early in the நீங்க morning. சோத்திர ஜெபத்துக்கு எழுப்பி சோத்திர ஜெபம் முடிஞ்ச உடனே இந்த ஹாலை அந்த
அந்த கைப்பிடிச்சவரை பிடிச்சுக்கிட்டே கர்த்தர் காலைதோறும் என்னை விசாரிக்கிறவர், கர்த்தர் என்னை காலைதோறும் விசாரிக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டே நீங்க நடந்து வாங்கன்னு சொன்னாங்க. They told them to rise up early in the morning and then to say that the Lord visits me early in the morning and go round about the hall. இவங்க அந்த வார்த்தையை விசுவாசித்து கர்த்தருடைய வசனத்தை அறிக்கை செய்து கொண்டு காலையில் எழும்பி சோத்திரத்தை முடிச்ச உடனே அந்த கைப்பிடிச்சவரை தொட்டுக்கிட்டே நடந்து காலைதோறும் கர்த்தர் என்னை விசாரிக்கிறவர், காலைதோறும் கர்த்தர் என்னை விசாரிக்கிறவர், ஆண்டவரே என்னை விசாரியும், என்னுடைய நிலவரத்தை கண்ணோக்கி பாரும் அப்படி சொல்லிக்கிட்டே நடந்துட்டு இருந்தாங்க பாருங்கள். She believed the words like that and then says and went about the hall saying the Lord visits me. What happened after that? பூர்ண சுகத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். She became perfect. அவருடைய கால்கள் நல்ல பலமுள்ள கால்களாய் மாறியது. Athletes and அவருடைய கால்கள் ரத்த ஓட்டம் நன்றாக ஓட ஆரம்பித்தது. so the blood circulation was restored. ஏனென்றால் காலைதோறும் நம்மை விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டு. நாம் அதிகாலையில் நம்முடைய கர்த்தரை தேடும் பொழுது அவர் நம்மை விசாரிக்கக்கூடியவராய் இருக்கிறார். In the morning the Lord visits us. அதிகாலையில் நாம் கர்த்தரை தேடும் பொழுது நாம் அவரை கண்டடையலாம். When we seek after the Lord early in the morning, we shall find Him. வாசிங்கள் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17-18 ஆகிய வசனங்களை நாம் வாசிப்போம். Proverbs 8:17-18. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். பாருங்கள், அவர்களுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுந்த நிலையான பொருளும் மீதியும் அவர்களுக்கு உண்டாயிருக்கும் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். Those that seek me early shall find me. Riches and honor they shall have. பிரியமானவர்களே, நாம் அதிகாலையில் தேவனை தேடாமல் போனால் கர்த்தரை காண முடியாது. We don't seek the Lord early in the morning. We cannot find அவருடைய Him. முகத்தை நம்மால் தரிசிக்க முடியாது. We cannot see His face. மகதலேனா மரியாள் அதிகாலையில் எழும்பி அவள் ஆண்டவரை காண போனாள். அவள் தேவனை கண்டாள். உயிர்த்தெழுந்த இயேசுவை அவள் கண்டாள். So she was see that the Lord was risen now. அதிகாலையில் எழுவாமல் போனால் நம்மால் தேவனை தரிசிக்க முடியாது. We don't rise up early in the morning. We do not see the Lord. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாக நம்மோடு இடப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். And the Lord is going with us. தேவனுடைய பிள்ளையை கடந்த நாட்களில் நீ தேவனை கூப்பிட்டாய். You are called unto நீ the Lord. தேவனை காணும்படியாக வாஞ்சித்தாய். ஆனால் அவனால் கண்டடைய முடியவில்லை. You cannot find Him. நீ கூப்பிட்டும் கர்த்தர் உனக்கு செவி கொடுக்காதது போல காணப்பட்டார். Even when you call Him, அதற்கு காரணம் நீ கர்த்தரை தேடவில்லை. because you cannot serve the Lord. நீ கர்த்தரை உண்மையான இருதயத்தில் தேடவில்லை. You cannot serve the Lord with the true heart. அதிகாலையில் நீ எழுப்பி கர்த்தரை நீ தேடவில்லை. You cannot serve the Lord with the true heart. அப்படினால் கர்த்தர் உன்னால் காண முடியல. So you are not able to find the Lord. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு இடப்பட்டுக் கொண்டிருக்கிறார். There is the Lord. நீ இன்றைக்கு தீர்மானம் எடுத்தால் So that you make a decision. கர்த்தரை நீ காண்பாய். You will find the Lord. நீ கர்த்தரை காணக்கூடியதான பாக்கியத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க விரும்புகிறார். Now worship the எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீர்கள்? ஆண்டவரே, நான் அதிகாலையில் எழுப்பி நான் உம்மை தேட வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் Lord, I want to rise up early. ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் நம்முடைய கண்களை முடக்குவோமாக. நம்முடைய கண்களை மூடி கர்த்தருடைய கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். Let's close our eyes and say, கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மத்தியில் அசைவாடிக் கொண்டே இருக்கிறார். the Lord is going ஒருவேளை with us. ஆண்டவரே, நான் எல்லா நாட்களிலும் நான் அதிகாலையில் எழும்பி இருக்கிறேன். Lord, every day I start the early in the ஓ, morning. நான் இந்த வருடம் முழுவதும் நான் அதிகாலையில் எழும்பினேன். Every day I have risen up early. அப்படிப்பட்டதான நல்ல நிச்சயம் தேவனுடைய பிள்ளை உனக்குள்ள இருந்தால் We have the இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உனக்காக கிரியை செய்ய விரும்புகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உனக்காக யுத்தம் செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு உன்னுடைய சரீரத்தில் போராடுகிற, உன்னுடைய தேசத்தில் போராடுகிற அக்கிரமக்காரர்களை கர்த்தருடைய ஆவியானவர் அழித்து போடுவார். தைரியமாய் கர்த்தருடைய கரத்தில் உன்னை ஒப்புக் கொடுப்பாயாக. ஆண்டவரே, நான் உம்மை அதிகாலையில் தேடி இருக்கிறேன். நீ என்னை விசாரியும் என்று சொல்லு. நான் உன்னை அதிகாலையில் தேடி இருக்கிறேன். ஆண்டவரே, நீர் எனக்கு சகாயம் என்று சொல்லு. கர்த்தர் உனக்கு சகாயமாக இன்றைக்கு இருப்பார். தேவனுடைய பிள்ளையே, உனக்கு முன்பாக நிற்கிறதான சத்துருவின் மகன்களை கர்த்தர் அழித்துப் போடும்படியாக கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்பாயாக. ஒருவேளை உன்னால் அதிகாலையில் எழும்ப முடியாமல் போயிருந்திருக்கலாம். இன்றைக்கு தீர்மானம் செய்ய விரும்புகிறாயா? ஆண்டவரே, நான் வாஞ்சிக்கிறேன். எனக்கு அதிகாலையில் எழும்ப
Is the only
சொன்னது போல அந்த நம்ம அதிகாலை